ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாசாரத்துடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு, அதை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைண்ட் த சம்மு, டிஃப்ரென்ஸு, ப்ராடக்ட்டு, ஃப்ராக்ஷன். சரியா? ஸோ சின்ன சின்ன ரேஷியோவில் கூட்டணும் கழிக்கணும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சம்மா கேட்பாங்க, இல்லை கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? சம் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் நம்ம 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 15 இம்பார்ட்டன் தான். ஸோ இந்த 15 கொஸ்டின் பார்த்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சரி, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். A and B have money in the ratio 2:1. If A gives ₹2 to B, the money will be in the ratio 1:1. Find the initial amount from both of them. ஸோ கொஸ்டினை தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மணி இருக்காங்க, அவங்கள்ட்ட பைசா வச்சுருக்காங்க. எந்த ரேஷியோவில் வச்சுருக்காங்கன்னா 2:1 ரேஷியோவில் வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவை என்ன பண்ணுறாப்புல பிக்கு வந்து ₹2 கொடுத்துறாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 மாறிடுது. அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் ஏட்டையும் பிட்டையும் 2h 1hன்னு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ 2h கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 2h 1hன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ 2h 1h தான் போடலாம், 2h/1h போட்டுக்கலாம்ல. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், 2 வந்து யார் பி கொடுக்குறான், ஏ வந்து பீட்ட 2 கொடுக்குறான். அப்போ என்ன ஆயிரும், இந்த ஆல்ட்ட ஸோ ஏட்ட வந்து ₹2 குறைஞ்சிரும். எங்கே கொடுத்துறாப்புல, பீட்டை கொடுத்துறாப்புல. ஸோ பீட்டை ₹2 கூடிரும். ஸோ அப்படி கூடிச்சு அப்படின்னா என்ன கொடுத்துட்டான், ரேஷியோ வந்து 1:1 கொடுத்துட்டான். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2h - 2 × 1, அடுத்து இப்படி இன்டு பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து 1 × 1h + 2 என்ன வரும், 2h - 2 = h + 2ன்னு வரும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஹெச்சை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஹெச் இந்த பக்கம் கொண்டு வரீங்க. ஸோ 2h - h ஆயிரும், h ஆயிரும். இந்த 2 அங்கே கொண்டு போகிறீங்க, 2 + 2 4 ஆயிரும். ஸோ h = 4. கரெக்டாக? அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், இன்ஷியல் அமௌண்ட் கேட்டிருக்கான். ஸோ ஹெச் கிடச்சிட்டு அப்போ இன்ஷியல் என்ன எடுத்தீங்க, 2h 1hன்னு எடுத்தீங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2 × 2 4, சாரி 4h வந்து 4 நமக்கு. ஸோ 4 × 2 8, இங்கே ஹெச் போட்டிங்கன்னா 4 × 1 4. ஸோ இவ்வளோ இந்த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க கஷ்டமாக இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் ஐடியா கிடச்சிட்டா அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிளிக் ஆயிரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of number of boys and girls of a school with 504 students is 13:11. What will be the new ratio if 12 more girls are admitted கேட்குறாங்க. சரியா? சரி, கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அது ஸ்கூலில் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸுக்கான ரேஷியோ வந்து 13:11. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு, 504. என்ன கொஸ்டின் கேட்குறான், 12 கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்கன்னா புதுசாக உள்ள ரேஷியோ எவ்வளோட்டு இருக்கும். சரியா உங்களுக்கு? ஸோ தமிழில் படிக்கிறவங்க கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கல? மொத்தம் 504 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா விகிதம் பார்த்தீங்கன்னா 13:11 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 கேர்ள்ஸ் உள்ள வராங்க, ரேஷியோ கொடுக்கல, 12 நம்பர்ஸ் வந்து உள்ளே வராங்க. அப்படின்னா அவங்களுடைய புது ரேஷியோ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 504 13:11 இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த 504 மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ரேஷியோ யூஸ் பண்ணி தனியாக பாய்ஸ் செலவு தனியாக கேர்ள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிரும். சரியா? ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ 13:11 தானே, மொத்த அமௌண்ட் எவ்வளோ 504 தானே, நமக்கு அவன் மொத்த அமௌண்ட்டை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் மொத்த ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், 13 + 11 சரியா 24. போன பாட்டிலே சொன்னேன், அவன் கொடுத்துருக்க மேலே போடணும், அவன் என்ன கொடுத்துருக்கானோ ஏற்றாறு போல் ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் மீன்ஸ் என்ன, ப்ளஸ் தானே போட்டுங்க, ஸோ ப்ளஸ் பண்ணி கீழே போட்டுக்கணும். என்ன கேட்டிருக்கான், நம்ம என்ன தேவை, பாய்ஸ் தேவை, ஸோ × 13. அதேமாதிரி அடுத்தது நமக்கு என்ன தேவை, கேர்ள்ஸ் தேவை, ஸோ கேர்ள்ஸ் என்ன ரேஷியோ 11, ஸோ × 11. புரியுதா உங்களுக்கு? அவன் கொடுத்தது மேலே போடணும், என்ன மேலே போட்டிங்க அதுக்கு ஏற்றாறு போல் ஆப்ரேஷனை கீழே போடணும். என்ன தேவையோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து இன்ட்டு பண்ணி போட்டுக்கணும். ஸோ கட் பண்ண உங்கள் ஆன்சர் 273 பாய்ஸும் கேர்ள்ஸ் வந்து 231 கிடைக்கும். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸில் வந்து ஒரு 12 பேர் சேர்றாங்க. சரியா? ஸோ 12 ஆட் பண்ணிங்கன்னா 243. அப்போ பாய்ஸ் நமக்கு 273யும் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு 243யும் கிடச்சிருக்கு. அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான், ஃபைண்ட் த நியூ ரேஷியோ கேட்குறான். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா, 273:240. ஸோ கட் பண்ணி உங்களுக்கு வர்றது தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ கட் பண்ண பாருங்கள், 732 இருக்குது. சரியா? ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 7 + 10 12, இங்கே என்ன 2 4 6 9. ஸோ 12 9 கண்டிப்பாக என்ன 3W போகும். கட் பண்ணலாமா, 3 9s are 27, 3 1s are 3.
அடுத்து 3 to 24 இருக்குது, 3 8 24, 3 1 3. இந்த மாதிரி விஷயங்கள், அது ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி. அந்த பார்ட்டை பார்க்காட்டி தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Two numbers are in the ratio 1/2 is to 2/3. When each of this increased by 15, they become the ratio 1 இந்த ரேஷியோ ஆகும். ஃபைண்ட் த greatest of the number கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 இந்த விதத்தில் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து 15 கூட்டினாங்க அப்படின்னா ரேஷியோ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி மாறிடுது அப்படின்னா அவங்களுடைய கிரேட்டர் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. சரியா? இது நம்பர் தான் இந்த மிக்சரில் கொடுத்துருக்காங்க, பட் கான்செப்ட் சேம் தான். ஸோ நம்பர் என்ன பண்ணிக்கலாம், 3/2h, இன்னொரு நம்பர் வந்து 8/3h எடுத்திருக்கேன். சரியா? ஸோ புரியுது உங்களுக்கு? நான் கொடுத்த ரேஷியோ என்ன பண்ணிக்கலாம், 3/2h நாட்டும் இன்னொன்று வந்து 8/3h எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துட்டான், ஒவ்வொன்றுலையும் 15 கூடுது. அப்போ 3/2h + 15 ரேஷியோ தானே கொடுத்துருக்கான், இதோட ரேஷியோ தானே. ஸோ இந்த 3 வந்து எப்படி வந்து தெரியுமா, அது மறந்துட்டேன். 2 × 1 2 + 1 3, ஸோ 3/2. அடுத்த 3 to the 6 + 2 வந்து 8, 8/3. சரியா? சரி, இந்த 15 போட்டலாமா? ஸோ இதுக்கு 15 கூடுது, இங்கேயும் 15 கூடுது. அப்படி கூடுச்சுன்னா ரேஷியோ என்ன, இந்த ரேஷியோ 3 1 3 + 2 5, ஸோ 5/3, 2 2 4 + 1 5, ஸோ 5/2. ஸோ 15 ஆட் பண்ணால் இந்த மாதிரி ரேஷியோக்கு மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. சரியா? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ கீழே என்ன வரும், 2 வரும். 15 × 2 30, 1 × 3h 3h. நம்ம கீழே பாருங்கள், கீழே என்ன வரும், 3 தான் வரும். ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். 15 × 3 45. அடுத்து பாருங்கள், 1 × 8h 8h. அடுத்து இங்கே என்ன வரும், 5/3. இதை மேலே கொண்டு போகிறேன், அப்போ என்ன ஆயிரும், மேலே போகும்போது 5/2 வந்து ரெசிபியோக்கில் மாறி போயிடும். ஸோ 2/5. இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 2/3 வரும். கீழே 2/3 போட்டுக்கலாமா? அடுத்து பாருங்கள், 3h + 30 அப்படி போட்டுக்கலாம். இந்த 2 இந்த 3. சரியா? இதை மேலே கொண்டு போகிறோம். ஸோ மேலே கொண்டு போய் என்ன ஆயிரும், 3/2 கிடைச்சோம். 2/3 மேலே கொண்டு போகும்போது 3/2 கிடைக்கும். மீது அப்படியே போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், அப்படி கிராஸ் மல்டிபிகேஷன். ஸோ இந்த இன்ட்டு பண்ணிக்கலாம். 3 × 3h 9h, 3 × 30 90, 8h × 2 16h, 30 × 2 வந்து 30 இல்லை 45 வந்து 45 × 2 வந்து 90. சரியா? அடுத்து பாருங்கள், அடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன். ஸோ 3 × இந்த வேல்யூ என்ன வரும், 27h, 3 × 90 270. அடுத்து இது இன்ட்டு பண்ணிங்கன்னா 16 × 2 32h + 180 போட்டுக்கலாமா? நீ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கும், எச்சை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அங்கேயும் மாற்றி போட்டு எச்சை கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? இதெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ இதை ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போட்டு எச்சை கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்குறான், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறான். எது பெருசு இதில், 3/2h பெருசா 8/3 பெருசா, இதான் பெருசு. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். சப்போஸ் இதே கொஸ்டினில் ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அல்லது ரெண்டுக்கும் சம் கேட்டாங்கன்னா இதை ரெண்டும் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் எச்சை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், the student in 3 classes are in the ratio 2:3:5. If 40 students are increased in each class, the ratio changes to 4:5:7. ஒரிஜினலி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதாவது ஃபுல் ஸ்டாப்பு. ஸோ டோட்டலாக ஒரிஜினலில் வந்து ஸ்டார்டிங்கில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. புரி பண்ணலாமா உங்களுக்கு? 3 கிளாஸ் இருக்குது, 2:3:5. அந்த ஒவ்வொரு கிளாஸ்லையும் 40 கூடும்போது ரேஷியோ வந்து 4:5:7 மாறிடுது. அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. இதில் நிறைய மெத்தடில் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த 2 யூஸ் பண்ணி முன் பண்ணலாம், அல்ல இந்த 2 ரேஷியோ யூஸ் பண்ணி இங்கே 2 யூஸ் பண்ணி பண்ணலாம், அல்ல 2 5 யூஸ் பண்ணி இங்கே 4 7 யூஸ் பண்ணியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 3 எடுத்துக்கிறேன், இங்கே வந்து நான் 4 5 எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 2h 3h போடலாமா? என்ன பண்ணுறாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் கூடுறாங்க. ஸோ +40 +40 அப்படி கூடும்போது என்ன ஆகுது நமக்கு, 4/5. ஸோ 4/5 புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அல்லது 3 5 5 எப்படிலாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் ஏதாச்சும் 2 எடுத்து சால்வ் பண்ண ஆன்சர் கரெக்டாக வரும். சரியா? அடுத்தது கிராஸ் மல்டிபிகேஷன். 5 × 2h 10h, 5 × 40 200, 4 × 3h 12h, 4 × 40 160. இனி நீங்கள் அங்கங்கே மாற்றி மாற்றி போட்டு எச்சை கண்டுபிடிச்சலாமா? எச்சை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் எவ்வளோ கேட்குறாங்க. ஒரிஜினல் எவ்வளோ இருக்குது, 2h 3h 5h. ஸோ மொத்தம் எத்தனை ஆச்சு, 10h இருக்குது. அதில் இந்த 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஈஸி தானே? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின் பாருங்கள். The ratio of number of boys to girls in a group 2:1. When 15 girls leave, அதாவது 15 கேர்ள்ஸ் விட்டதுக்கப்புறம், இது ஃபுல் ஸ்டாப். சரியா? ஸோ 15 பேர் வெளியே போனதுக்கப்புறம் ரேஷியோ தான் 2:1. அதுக்கப்புறம் வந்து 45 பாய்ஸ் உள்ள சேர்றாங்க, சரி வெளியே போகிறாங்க, ஆல்சோ லீவ். 45 பேர் வெளியே போகிறாங்க, போனதுக்கப்புறம் ரேஷியோட 1:5.
ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த குரூப்னு கேட்குறாங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கொடுத்துருக்கான். சரியா? எவ்வளோ 2:1. அந்த 2:1 எப்போ 15 வெளியே போனதுக்கப்புறமா. சரியா? ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு 45 பாய்ஸும் வெளியே போயிட்டாங்க. அது வெளியே போனதுக்கப்புறம் ரேஷியோ 1:5 அப்படி போனதுக்கப்புறம் என்ன கேட்குறான்? கேர்ள்ஸோடைய இன்ஷியலாக எவ்வளோ கேட்குறான் பண்ணலாமா? ஸோ பாய்ஸை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம், கேர்ள்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ரேஷியோ என்னது? h/y தான். கரெக்டாக தான் உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் h/y தான். அப்படி இருந்துச்சுன்னா ரேஷியோ 2/1. ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டான்? 15 கேர்ள்ஸ் வெளியே போயிட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ் நமக்கு ஒய் தானே கேர்ள்ஸ், அதுலேருந்து 15 கழிச்சுக்கணும். ஸோ கழிச்சதுக்கப்புறம் ரேஷியோ என்னது? 2:1. ஸோ சால்வ் பண்ணலாமா? h × 1 h is equal to 2 × y 2y minus 15 × 30 minus 30. இது equation 1 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 45 பாய்ஸ் வெளியே போகிறாங்க. அப்போ இந்த எத்தனை பாய்ஸு? ஸோ x minus 45. சரிதானா? கீழே அது அப்படி போட்டுக்கலாம். y minus 15 is equal to ரேஷியோ என்ன தான்? 1:5. ஸோ 1:5. அப்புறம் காஸ் மல்டிபிகேஷன் 5 × h 5h 5 × 45 வந்து 225. ஸோ மைனஸ் போட்டாலும் மைனஸ் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு y minus 15 × 1 y minus 15. அடுத்த பாருங்கள், இந்த h அப்படிங்கிற மதிப்பு நமக்கு தெரியும். என்ன மதிப்பு? 2y minus 30. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே y minus 15 இந்த 225 அந்த கொண்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் 225 வரும். அப்புறம் 5 × 2y வந்து 10y minus 150 is equal to y. இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 210 கிடைக்கும். ஸோ அங்கங்கே மாற்றி போட்டு உங்களுக்கு y வந்து 40 கிடைக்கும். சரியா? ஸோ அதனை கேட்டிருக்கான், கேர்ள்ஸ்னால் கேட்டிருக்கான். இன்ஷியலாக கேர்ள்ஸ் எவ்வளோ தான் கேட்குறான். ஸோ y is equal to 40. இவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது கொஸ்டினை பார்த்து பயந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன் தான். கொஸ்டினை பார்த்து என்னைக்கு பயப்படுறீங்களோ முடிஞ்சு போச்சு. ஸோ கொஸ்டினை பார்த்து பயப்படாமல் என்ன கொடுத்துருக்கோம் என்ன கண்டுபிடிக்கும் லைட்டாக அனலைஸ் பண்ணால் அவங்க ஈஸியாக வந்து போட்டுடலாம். 6வது கொஸ்டின் பாருங்கள், வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் ஆர் சப்ட்ராக்டட்? நீ ஆடும் பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் ஈச் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் 7:24 ஸோ தட் இட் பிகம்ஸ் 1:2. சரியா? ஸோ இந்த 17:24 நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் கூட்டிக்கலாம், கழிச்சிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் வந்து 1:2 வரணும். அப்படின்னா எந்த நம்பரை நீங்கள் போடணும்? அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? பண்ணிக்கலாமா? ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், எதுனே தெரியாது எனக்கு, h அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணணும் அப்படி மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். நான் அசியூம் பண்ணுறேன் ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ என்னது, நமக்கு 17:24 தான் போடணும். ஸோ 17:24 அது கூட h ஆட் பண்ணுறேன், கீழே h ஆட் பண்ணுறேன். h ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 1:2 வரணுமா? ஸோ 1/2 போட்டுக்கலாம். அப்புறம் காஸ் மல்டிபிகேஷன் 17 × 2 34 2 × h 2h is equal to 24 + hன்னு போட்டுக்கலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 10 is equal to, அதாவது 2h minus h, ஸோ h is equal to -10 வரும் சால்வ் பண்ணால். அப்போ என்ன அர்த்தம்? 10 வந்து இந்த நம்பர்லேருந்து கழிச்சிங்கன்னா 1/2 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ புரியுதா உங்களுக்கு? எக்ஸுங்கிறத போட்டு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் ஆன்சர் என்ன ஆகிப்போச்சு? -10 வருது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 10ங்க அப்படி நம்பரை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். ஸோ நான் ஆன்சர் வந்து 10. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், 7th கொஸ்டின், 2 numbers of students in a school, total number of students in a school was 660. The ratio between boys and girls was 13:9. After some days 30 girls joined the school and some boys left the school, and the new ratio between boys and girls becomes 6:5. Find the number of boys. ஸோ கொஸ்டின் புரிஞ்சா? டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். சரியா? 660. அதில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ 13:9. கொஞ்ச நாள் கழிச்சு 30 கேர்ள்ஸ் வந்து சேர்றாங்க. ஸோ சேரும்போது 30 கேர்ள்ஸ் சேர்றாங்க, கொஞ்சம் பாய்ஸ் வெளியே போகிறாங்க. சரியா? போனதுக்கப்புறம் ரேஷியோ ஒன்று கொடுத்துட்டான், 6:5 கொடுத்துட்டான். அப்போனா பாய்ஸோடைய நம்பரோட கேட்குறான். சரியா? ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ என்ன? 13:9. மொத்த அமௌண்ட் என்ன? 660. நம்ம என்ன பண்ணணும்? மொத்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். 13 + 9 22 தான் 660. அப்படின்னா பாய்ஸ்க்கு ரேஷியோ என்ன? 13. ஸோ இன்ட்டு 13 என்ன? இதை கட் பண்ணிக்கலாம். 22க்கு 3 டைம்ஸ் போவோம். ஸோ 13 × 13 390. இந்த கட் பண்ணுற டிவிஷன், இந்த சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு போட்டு பாருங்கப்பா. இந்த கான்செப்ட் மட்டும் கவனிங்க. சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு கட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மிஸ்டேக் விட்டுறாங்க. அடுத்த கேர்ள்ஸ் கண்டுபிடிங்க. மொத்தம் 660. 22 இன்ட்டு கேர்ள்ஸ் மதிப்பு என்ன? 9. ஸோ இன்ட்டு 9 போட்டலாமா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்கான்? பாய்ஸ் கொஞ்சம் வெளியே போகிறாங்க. எவ்வளோன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஸோ h பாய்ஸ் வந்து வெளியே போகிறாங்க வச்சுக்கலாம். ரேஷியோ என்ன? 390. இங்கே உள்ள 270. ஸோ பாய்ஸ் வந்து h வெளியே போகிறாங்க, கேர்ள்ஸ் எத்தனை போகிறாங்க? 30 போகிறாங்க. ஸோ 30 வந்து உள்ள ஆட் ஆகிறாங்க, ஜாயின் ஆகிறாங்க. ஸோ +30. பாய்ஸ் எவ்வளோ வெளியே போகிறாங்க தெரியாது, அதனால் -6 போட்டிருக்கேன். அப்படி போனதுக்கப்புறம் ரேஷியோ என்ன? 6:5. ஸோ 6/5. அப்புறம் பழைய மாதிரி கிராஸ் மல்டிபிகேஷன் 390 × 5 வந்து
அதுக்கு முன்னாடி இதை ப்ளஸ் பண்ணிக்கலாமா 270 + 30 எவ்வளோ 300 அதுக்கப்புறமா சரி ஒரே நிமிஷம் ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 300 கிடைக்கும் அப்புறம் கட் பண்ணிக்கலாமா ரெண்டு கட் பண்ணலாமா ஸோ 5 * 30 இது ஒரு 0 போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 390 - x இஸ் ஈக்குவல் டு இதை இன்டு பண்ணிக்கலாமா 6 × 60 வந்து 360 ஸோ இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 360 அதாவது 390 - 360 கிடைக்கும் ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 30 ஸோ பாய்ஸ் வெளியே போன எத்தனை பேர் 30 மெம்பர்ஸ் ஓகேவா புரிஞ்சுல்ல அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம் ராம் காட் twice as many mark in English as in science. His total mark in English, science, maths is 180. If ratio of English and maths is 2:3, find the mark in science. Question புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ராம் அப்படியே கொடுத்துருக்காரு அவர் மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் சயின்ஸுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க எவ்வளோவா சயின்ஸை விட இங்கிலீஷ் வந்து 2 மடங்கு ஜாஸ்தியாக டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சயின்ஸ் மேத்ஸுக்கு டோட்டல் மார்க் வந்து 180 இங்கிலீஷ் மேத்ஸுக்கு ரேஷியோ ஓப்பனாக கொடுத்துட்டாங்க 2:3 கொடுத்துட்டாங்க சரியா ஸோ சயின்ஸ் வந்து நான் எட்ஸ்ன்னு எடுத்தேன்னா இங்கிலீஷ் வந்து எவ்வளோவா ட்வைஸ் தான் அதானே கொடுத்துருக்கேன் ட்வைஸ் மார்க் இங்கிலீஷ் அஸ் சயின்ஸ் எட்ஸ்னா அதோட 2 மடங்கு ஜாஸ்தி எது இங்கிலீஷு அடுத்த இங்கிலீஷ்க்கும் மேத்ஸுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 2:3 அப்போ இங்கிலீஷுக்கு வந்து 2 அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் மேத்ஸுக்கு வந்து 3 ஸோ 3h ஸோ சயின்ஸ் ஹெட்ஸு இங்கிலீஷ் 2h மேத்ஸ் வந்து 3h அடுத்து என்ன கொடுத்துருக்கான் டோட்டல் மார்க் 3க்கு டோட்டல் மார்க் 180 ஸோ நம்ம என்ன பண்ணணும் டோட்டல் கண்டுபிடிக்கணும் h + 2h + 3h புரியுதா உங்களுக்கு அவன் டோட்டல் கொடுத்துருக்கான் நம்ம என்ன பண்ணணும் டோட்டல் கண்டுபிடிக்கணும் ஸோ டோட்டல் வரும் 2h 3h 6h இஸ் ஈக்குவல் டு டோட்டல் 180 h இஸ் ஈக்குவல் டு 30 இப்போ என்ன கேட்குறான் சயின்ஸ் மார்க் கேட்குறான் சயின்ஸுக்கு என்னது h அப்போ h என்னது 30 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள் இது வித்தியாசமான கொஸ்டின் சரியா ஸோ நல்லா டீப்பாக இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள் இஃப் 50 less had applied and 25 less selected the ratio of selected to unselected வந்து 9:4 how many candidates had applied if the ratio of selected to unselected வந்து 2:1 என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறேன் அப்ளை பண்ணுறவங்க வந்து 50 லெஸ்ஸாக இருக்காங்களாம் செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 25 லெஸ்ஸாக இருக்காங்களாம் அதே நேரத்தில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா 9:4 ரேஷியோ கொடுத்துருக்கு என்ன ரேஷியோ செலக்டடுக்கும் அன்செலக்டடுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 9:4 எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான் எப்போ அப்ளை பண்ணாங்க அந்த ரேஷியோ வந்து 2:1 அதாவது செலக்டட் டு அன்செலக்டட் வந்து 2:1 இருந்துச்சு அப்படின்னா எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரியா அப்போ என்ன பண்ணிக்கலாம் செலக்டடுக்கும் அன்செலக்டடுக்கும் ரேஷியோ தெரியும் எவ்வளவு செலக்டட் வந்து 2h அன்செலக்டட் வந்து வெறும் h எடுத்துக்கலாம் கரெக்டாக இன்னொரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்கான் செலக்டடுக்கும் அன்செலக்டடுக்கும் 9:4 அப்போ செலக்டடுக்கும் அன்செலக்டடுக்கும் 9:4 அப்போ செலக்டடுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான் 25 கம்மியும் கொடுத்துருக்கான் கரெக்டாக ஸோ 25 கம்மி செலக்டடில் 25 கம்மி நம்ம செலக்டட் வேல்யூ என்ன 2h அப்போ 2hல 25 கம்மியாகிட்டு இருக்கு அடுத்து கீழே வந்து அன்செலக்டட் கண்டுபிடிக்க போகிறீங்க அன்செலக்டட் கண்டுபிடிக்கிறது டேரெக்டாக அவன் வேலையை கொடுக்கல நம்ம என்ன பண்ணிக்கலாம் மொத்தத்துலேருந்து செலக்ட் ஆனவனை கழிச்சிட்டிங்கன்னா மீதி யாராக இருப்பாங்க அன்செலக்டட் புரியுது உங்களுக்கு 50 பேர் இருக்கீங்க அதில் வந்து கொஞ்சம் பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்போ எத்தனை பேர் செலக்ட் ஆகலன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ண போதும் மொத்தத்தில் இருந்து செலக்ட் ஆனவங்கள மைனஸ் பண்ணால் போதும்ல ஸோ மொத்த மதிப்பு என்ன நமக்கு 2h + 3h 2h + செலக்டட் அன்செலக்டடு டோட்டல் வந்து 2h + h எவ்வளவு 3h அதில் என்ன கொடுத்துருக்கோம் 50 வந்து லெஸ் ஆகிட்டாங்க ஸோ -50 இதான் வந்து மொத்த அமௌண்ட்டு அதிலிருந்து செலக்டட் மதிப்பு என்ன 2h - 25 இதை மைனஸ் பண்ணால் போதும் என்ன கிடச்சிரும் உங்களுக்கு அன்செலக்டட் கிடச்சிரும் புரியுதா திருப்பி சொல்கிறேன் செலக்டட் அன்செலக்டட் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க 9/4 வந்து அவன் ரேஷியோ சரியா அவனுக்கு கொடுத்துட்டான் 9/4ன்னு அதுக்கப்புறம் செலக்டாக போட போகிறீங்க 2h தான் செலக்டடு அதில் வந்து என்ன 25 கறி தான் ஸோ -25 கீழே வந்து என்ன போடணும் அன்செலக்டட் போடணும் அன்செலக்டட் போடும்போது மொத்தத்துலேருந்து செலக்ட் ஆனவங்களை கழிக்க போகிறோம் அப்படி கழிச்சா என்ன கிடச்சா உங்களுக்கு அன்செலக்டட் கிடச்சிரும் ஸோ அப்படி சப்ஸ்டி பண்ணிக்கலாமா மைனஸ் இந்த 2h - 2 அப்படியே போட்டிருக்கேன் ஸோ புரிஞ்சா இந்த லைன் புரிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் கொஸ்டின் ஈஸி இது புரியாதான் கஷ்டமாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க டவுட்னா திருப்பி கேளுங்க நான் திருப்பி கூட சொல்லி தரேன் சரியா அடுத்து பாருங்கள் 2h - 25 போட்டுக்கலாம் இதை மைனஸ் பண்ணலாம் -2h சரி போட்டிருக்கேன் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ +25 இஸ் ஈக்குவல் டு 9/4 அடுத்து என்னது அஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2h - 25 × 4 அதுக்கு முன்னாடி இது கட் பண்ணிக்கலாம் 3h - 2h வந்து h -50 + 25 வந்து -25 அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 × 2h வந்து 8h -25 × 4 வந்து 100 ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு h = 125 கிடைக்கும் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறான் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்குறான் மொத்தம் அப்ளிகேஷனை கேட்டிருக்கான் ஸோ ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் அப்ளைன்னு கேட்குறான் மொத்தம் எவ்வளவு 2h ஹெச்சும் ஸோ என்னது 3h ஸோ 3h
3 இன்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூ என்ன 125. ஸோ இன்ட்டு பண்ணால் கிடைக்கிறது அவங்களுடைய ஆன்சர். அடுத்த கொஷின் 10th கொஷின். The entry ticket at a fun park was increased in the ratio 7:9, due to which football fell in the ratio 13:11. What is the new daily collection if the daily collection before the price hike was 227500? சரியா? என்ன கொடுத்துட்டான்? ரேஷியோ கலெக்ஷன் கொடுத்துட்டான். எவ்வளோவா? 7:9. அப்புறம் ஃபுட்பால் கொடுத்துட்டான். எவ்வளோவா? 13:11. என்ன பண்ணால் போகுது? நமக்கு வந்து டிக்கெட்டுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த 7ஐயும் 13ஐயும் பெருக்கிக்கோங்க. அதேமாதிரி 9ஐயும் 11ஐயும் பெருக்கிக்கோங்க. என்ன கிடைக்கிது? 91:99. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் 99, அப்போ ஃபைனலாக 99 கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் 91, ஃபைனலாக வந்து 99. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? பிஃபோர் த ஹைக், அந்த ப்ரைஸ் ஹைக் கூடதுக்கு முன்னாடி எவ்வளோவா? 22750. நமக்கு எவ்வளோ கூடக்கு முன்னாடி? 91. அப்போ 91 என்ன கொடுத்துருக்கான்? 227500 கொடுத்துருக்கான். அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான்? நியூ டெய்லி கேட்குறான். நியூ வேல்யூ இப்போ என்ன? 99. ஸோ இன்டூ 99. புரியுதா உங்களுக்கு? அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம். என்ன கொடுத்துருக்கானோ ஏற்றாப்புல கீழே போடணும். என்ன கேட்டிருக்கானோ அதை வந்து பெருக்கி போடணும். சரியா? ஸோ ரெண்டு கட் பண்ணால் அங்கே என்ன ஆன்சர் வரும்? இதான் ஆன்சர் வரும். ஸோ கட் பண்ணதுக்கான சம் சொல்லித்தரேன். ஏன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கட் பண்ணால் என்ன பண்ணலாம்? 7க்கு போமா? ஸோ 7 1 சார் 7, 8 9, ஸோ 21, 7 3 சார் 21, ஸோ 13 கிடைக்கும். மேலே கட் பண்ணிங்கன்னா 7 1 சார் 7, ஸோ இங்கே போகாது, இங்கே கட் பண்ணிக்கலாம். 7 3 சார் 21, ரிமைண்டர் 1, 7 2 சார் 14, ஸோ 3 பாக்கி இருக்கும். 7 5 சார் 35, ஸோ 32500. ஃபர்தர் திருப்பியும் கட் பண்ணிக்கலாம். 13 2 சார் 26, அப்புறம் 6 பாக்கி இருக்கும். ஸோ 25, 25 இன்ட்டு 99 போட்டால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 25ல் 2 0 பாக்கி இருக்குது. ஸோ 2500 இன்ட்டு 99 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கும். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு படிங்க. பர்டிகுலராக 13th டேபிள், 17th டேபிள், 19th டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது போக மீ டேபிள்ஸாக படிச்சுக்கோங்க. ஆனால் கம்பல்சரியாக 13, 17, 19 படிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of two numbers is 1:5 and the product is 320. then the difference between squares of these two numbers கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. ரேஷியோ வந்து ஹெச்ஸும் 5h, அதுக்கு ப்ராடக்ட் வந்து 320. அப்படின்னா அவங்க டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸ்கொயரோடைய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஹெச் 5h பெருக்கல் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் இன்ட்டு 5h = 320. பெருக்குனீங்கன்னா 5h ஸ்கொயரு. ஏன்னா 5h இன்ட்டு ஹெச் 5h ஸ்கொயர் தான் = 320. h ஸ்கொயர் = 64. அப்போ h = 8. என்ன கொஸ்டின் கேட்குறான்? அடுத்தது டிஃப்ரென்ஸ் மைனஸ் கேட்குறான். எதுக்கு மைனஸ் தான்? 2 நம்பரோடைய ஸ்கொயர் வேல்யூ. நம்ம நம்பர் என்ன? ஹெச் 5h. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 5h ஸ்கொயரு, ஹெச் ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ். ஸோ 5h ஸ்கொயர் என்ன? 25h ஸ்கொயர். இந்த ஹெச் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 2 மைனஸ் பண்ணால் 24h ஸ்கொயர்னு வரும். ஹெச் ஸ்கொயர் மதிப்பு நமக்கு தெரியும் 64. பெருக்குனீங்கன்னா கிடைக்கிறது உங்களுடைய ஆன்சர். 12வது கொஸ்டின். If A is to B is equal to 1/2 is to 1/3, B is to C is equal to 1/5 is to 1/3, then find the value of A plus B is to B plus C. இதை பார்த்தோட நிறைய பேர் அப்படி ஓடிடுவாங்க எக்ஸாம்பிள். அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க அப்படி ஓட்டம் பிடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு இனிமேல் ஓடக்கூடாது. சரியா? ஸோ பாருங்கள், A is to Bக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை? ஹோல் நம்பராக தேவை. சரியா? எப்படி மாற்றிக்கலாம்னா A is to B என்ன பண்ணிக்கோங்க? அப்படி கிராஸில் இன்ட்டு பண்ணிக்கோங்க. 3 × 1 3, 2 × 1 2. இதான் என்னது? A is to B. அந்த B is to C பாருங்கள். 1/5 இருக்குது, 1/3 இருக்குது. 3 × 1 3, 5 × 1 5. இதான் என்னது? B is to C வேல்யூ. அடுத்து என்ன தேவை நமக்கு? ரேஷியோ மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ A is to B is to C போட்டுக்கோங்க. A is to B என்ன? 3:2. B is to C என்ன? 3:5. நான் ஆல்ரெடி பார்ட் 1 சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப் இருக்கும். இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க. இங்கே 3 இருக்குங்க, 3 போட்டுக்கோங்க. 3 × 3 9, 3 × 2 6, 5 × 2 10. கரெக்டாக? என்ன கொஸ்டின் கேட்குறான்? A plus B. இப்போ A plus B என்ன? 9 + 6 15. அடுத்து என்ன? B plus C கேட்குறான். 6 × 6 + 10 16. அவ்வளோதான். 15:16 முடிஞ்சு போச்சா? 13th கொஸ்டின். 1/2 of A is equal to 2/5 of B, 1/3 of C, then find A is to B is to C. என்ன கொடுத்துருக்கான்? 1/2 ஆஃப்னா இன்ட்டு A/2. அடுத்த 2 ஆஃப்னா 2B/5. அடுத்து ஆஃப்னா இன்ட்டு, ஸோ C/3. அடுத்து என்ன பண்ணுங்கள்? இங்கே ஃப்ராக்ஷன் கரெக்டாக இருக்குது, இங்கே ஃப்ராக்ஷன் கரெக்டாக, இங்கே வித்தியாசமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிங்க? இந்த பியை வந்து 2 இருக்குல்ல, இதை பியை மேலே வச்சுக்கிட்டு 2 கீழே கொண்டு போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? 5/2 மாறிடும். இங்கே பிரச்சனை கிடையாது. ஸோ புரியுது உங்களுக்கு? பி மேலே வச்சுக்கோங்க, இதை கீழே இறக்கி கொண்டு வரேன். ஸோ மாற்றி வரும்போது ரெசிபோக்கில் மாறிடும். ஸோ 2/5 வந்து என்ன ஆயிரும்? 5/2 மாறிடும்.
அடுத்தது பாருங்கள் A:B:C தானே கேட்டிருக்கான் கொஸ்டினில். நமக்கு தேவை தானே. இப்படியே இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். பட் நமக்கு நம்பரில் சாய்ஸில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும், நமக்கு இந்த 5/2 இருக்குல்ல, இந்த 5/2 இருக்குல்ல, இதை இந்த கீழே 2 இல்லாமல் ஆக்கணும். ஆக்கணும்னா என்ன பண்ணிக்கணும், கீழே எல்சியம் எடுத்துக்கணும். அல்லது இந்த 2வை இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். ஸோ 2 இங்கே பெருக்கணும் 4, இங்கே பெருக்கினீங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆகி 5 தான் வரும், இங்கே பெருக்குனா 6 வரும். ஸோ புரியுதா உங்களுக்கு. கீழே எல்சியம் எடுக்க போகிறீங்க, எல்சியம் 2 தான் வரும். ஸோ 2 × 2 ஒரு வேல்யூவாக இருக்கும், 5/2 × 2 ஒரு வேல்யூவாக இருக்கும், 3 × 2 வேல்யூவாக இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 × 4, இங்கே வந்து 5, 3 × 2 வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 4:5:6. ஸோ புரியுதா உங்களுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 14th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் விச் பியர்ஸ் த சேம் ரேஷியோ ஆஃப் 1/27 தட் 3/7 does to 5/9. சரியா, கொஸ்டின் தமிழில் சொல்லிடுறேன். ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, 1/27. இது கூட வந்து ஒரு நம்பர் இருக்கான். அந்த நம்பர் கூட நீங்கள் போடும்போது அந்த ஃப்ராக்ஷன் தான் மாறிடு தான் 3/7 5/9 மாறுதான். ஸோ புரியுதா உங்களுக்கு. ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும், அந்த ஃப்ராக்ஷன் வந்து இது கூட சேரும்போது என்ன கிடைக்குமா, 3/7 to 5/9 கிடைக்குமா, போட்டுக்கலாமா. ஸோ இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் ஃப்ராக்ஷன், அதாவது ரேஷியோ வரப்போகுது வந்துச்சுன்னா என்ன, இது 3/7 2னா டிவிஷன் தான். சரி, டிவிஷன்னா இந்த ரேஷியோ 5/9 மாறுது. 3/7 5/9 1/27 எச் போட்டிருக்கேன். இனி பண்ணலாமா. 1/27 என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எச்சை கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த எச்சையும் இதையும் பெருக்கிக்கலாம், இந்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போ h × 5/9 is equal to 1/27 × 3/7. அதுமாதிரி இந்த ஃபார்முலா A:B is equal to C:D என்ன பண்ணிக்கலாம், A × D is equal to B × C போட்டுக்கலாம். அதான் பண்ணியிருக்கேன். சரியா, சரி, அடுத்து பாருங்கள். 5h/9 இங்கே என்ன வரும், கட் பண்ணிக்கலாமா. ஸோ 9 9 7s 63. அடுத்து பாருங்கள், திருப்பி கட் பண்ணிக்கலாம். 9 இது கட் பண்ணிங்க, 9 7s 63. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5h is equal to 1/7 கிடைக்கும். நமக்கு h தான் தேவை. 5 இந்த கொண்டு போகிறீங்க. ஸோ கீழே போயிடும். 5 × 7 35. h is equal to 1/35. அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். The average of 11 numbers is 36, whereas average of 9 of them is 34. If the remaining 2 numbers வந்து ratio 2:3 அப்படின்னா அதனுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்குறான். இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் டாபிக் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஆவரேஜ் டாபிக் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கொஸ்டின் ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியாது, அவ்வளோதான். சரியா, ஸோ புரிஞ்சுனா ஓகே, புரியாட்டு அந்த ஆவரேஜை பார்த்துட்டு சரியா. ஸோ 11 நம்பர்ஸுக்கு 36. அப்போ என்ன பண்ணிக்கலாம், சம் கண்டுபிடிக்கணும். 11 × 36 396. 9 நம்பர்ஸுக்கு 34. அப்போ சம் வந்து 9 × 34. ஸோ 306. நமக்கு 11 நம்பருக்கு தெரிஞ்சு போச்சு, 9 நம்பருக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டையும் கழிச்சா 2 நம்பர்ஸ் கிடச்சி போயிடும். ஸோ 11 - 9 2 தானே. ஸோ நம்பர் கிடச்சி போயிருமா. ஸோ 2 நம்பர்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், 98 இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு. 11 நம்பர்ஸுக்கு சம் 396, 9 நம்பருக்கு சம் எவ்வளோ 306. ரெண்டையும் கழிச்சா இங்கேயும் கழிச்சு பாருங்கள் 2 தானே கிடைக்கி. அப்போ 2 நம்பர்ஸ் உடைய சம் கிடச்சிரும். ஸோ 2 நம்பர் சம் எவ்வளவு 90. அந்த 2 நம்பர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான், 2:3 கொடுத்துருக்கான். அப்போ நம்மளும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 90 என்னது, 2 நம்பரையும் சேர்த்து 90. நம்மளும் கீழே என்ன பண்ணணும், 2 நம்பரும் சேர்த்து போடணும். 2 + 3 5. சரியா. ஸோ 5 தான் என்னது அவன் கொடுத்த 90 அப்படின்னா என்ன கேட்குறான், ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறான். ஸ்மால் நம்பர் என்னது 2 தான் ஸ்மாலஸ்ட்டு. 3 + 2 3 பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன உங்களுக்கு 2 தானே. இப்போ என்ன போட்டுக்கலாம், × 2 போட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு வராது, உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரியா. ஸோ 5 கட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 36. சரியா. ஸோ இதான் வந்து இந்த டாபிக். சரியா, பார்ட் பியில் உள்ள பார்ட் 2ல் உள்ள டாப்பிக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த கிளாஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.